வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது என்னுடைய 1068வது வீடியோ. இது எதை பற்றி அப்படின்னா, புது தொழில் ஆரம்பிக்க பயமாக இருக்கா? பயப்படாதீங்க. நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். என் அனுபவம் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது. சின்ன தொழில் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான். இந்த தொழில் நமக்கு தெரியாது, புது தொழிலாக இருக்குது. இதை ஆரம்பித்தா நஷ்டம் வந்துட்டால் எப்படி தாங்கிறது? பழைய தெரிந்த தொழிலையே சமாளிக்க முடியல. இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் புது தொழில் பார்த்து பயப்படுறதில்ல. ஆர்வம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஒரு குட்டி தொழில். இதை செய்யணுமான்னு நினச்சிருக்கிறேன். என் நண்பர் பால் டைரி வச்சுருக்கிறாரு. அவர் அடிக்கடி சொல்லுவார், இந்த மாதிரி 1000-500க்கெல்லாம் கஷ்டப்படுற உனக்காக ஒரு சின்ன பிஸ்னஸ் சொல்லித்தரேன், செய் அப்படின்னாரு. பல நாள் 100-200 இல்லாமலே தடுமாறி இருக்கிறேன். அதாவது அத்தியாவசிய செலவு, அதாவது பெட்ரோலு போடுவது, பிள்ளைகளுக்கு 500 செலவுக்கு அனுப்புது, படிக்கிறாங்க, ஹாஸ்டல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, வீட்டுக்கு காய்ங்க வாங்கிறது, இந்த மாதிரிலாம். இது தொழில் எவ்வளோ பெருசாக கூட பண்ணலாம். சடனாக நின்று போச்சுன்னா, ரொட்டேஷன் இல்லைன்னா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எங்கே போய் வாங்கிட்டு இருக்க முடியும்? அந்த மாதிரி செலவுக்கெல்லாம் வச்சுங்களது. இப்போ ஊரில் வந்து யாராவது இறப்பு வந்துருச்சுன்னா, பஸ் பேருக்கு 1000 ரூபாய் ஆகிடும். பஸ் பேருக்கு தவிர்க்க முடியாத இறப்பாக இருந்துச்சுன்னா போய் ஆகணும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பணம் வேண்டும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்குன்னு வச்சுக்கலாம். இதுபோல் தவிர்க்க முடியாத செலவுகளை சமாளிக்க ஒரு குட்டி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதாவது பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர் அப்படின்றாங்களே, அந்த பன்னீரில் பண்ணுற ஐட்டம் தான் வச்சுங்களேன். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. நான் ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் இது வந்து பணக்காரங்க தான் சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ரொம்ப வசதியானவங்க தான் அதெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். 200 கிராம் 120 ரூபா. அப்போ 100 ரூபாய்க்கு வாங்குவோம். ரொம்ப ரேர். எப்போயாவது ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் நான்வெஜ் இல்லை அப்படின்னா பன்னீர் வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்க, எங்கள் பசங்க சொல்லுவானுங்க. சரி, ஓகே, பன்னீர் வாங்கிட்டு வந்து 200 கிராம் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஆளுக்கு 2 பீஸ் தான் வரும். அதுவும் எனக்கு கண்ணிலே பார்க்க முடியாது, இவங்களே சாப்பிட்ருவானுங்க. அது பத்தாதுன்னு வச்சிங்களா. இப்போ வந்து அந்த இதை எடுத்துருக்கிறேன். எப்படின்னா, தாபா ஹோட்டலுக்கு சப்ளை செய்கிறது என்று நண்பர் தெரிந்த இடத்தில் சொல்லி, என் நண்பர் தெரிஞ்ச இடத்துல சொல்லி அனுப்பி வச்சார். எனக்கு அதில் 0 தான். ஆனாலும் முடியும் என்ற நம்பிக்கை. பெரிய பிஸ்னஸாக பண்ணிட்டோம், இது என்ன ஒரு சின்னது தானே, பார்க்கலாமா அப்படின்றது தான். முதலில் எல்லா ஹோட்டலுக்கும் ஆந்திராவில் நான் இருக்கும் இடத்தில் இலவசமாக 1 கேஜி கொடுத்தேன். அது அவங்களே ஃப்ரீயாக கொடுக்க சொல்லி கொடுத்தேன். இலவசம் என்றால் யாரும் வேண்டாம் என்று சொல்வதில்லை. அதுவும் இந்த எலெக்ஷன் சமயத்தில் சொல்லணுமா, இலவசம்னா பூரா இலவசமாக தான் கிடைக்கும், அந்த மாதிரின்னு வச்சிங்களா. உடனே ஒரு விசிட்டிங் கார்டையும் கொடுத்தேன். அது கூட என்னுடைய கம்பெனி விசிட்டிங் கார்டு தான் இருந்துச்சு. அதிலே வந்து கம்பெனி பேர் போட்டிருந்தேன். அதிலே வந்து மேலே சைடில் வந்து பன்னீர் அப்படின்னு போட்டு கொடுத்தேன். அதனுடைய எம்ஆர்பி வந்து அதில் போட்டுக்கிறது எம்ஆர்பி வந்து 450. நான் கிட்டத்தட்ட பாதி விலை போல் 250க்கு கொடுத்தேன். 21 ஹோட்டல், மொத்தம் எல்லா ஹோட்டலையும் ஏறி இறங்கிட்டேன். ஒரு ஹோட்டல் கூட பாக்கி வைக்கிறதில்ல. ஏன்னா திருடுனா, ஏமாத்தினா, போய் பேசுனா நான் பயப்படணும், இல்லை அங்கே திருடுறதுக்கு போனால் பயப்படணும், இல்லை ஸ்மக்லிங்கான தவறான பொருள் விற்பனைக்கு போகணுன்னா பதுங்கி போகணும். நமக்கு என்ன, ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டு ஒரு மற்றவங்கள விட கம்மி விலைக்கு கொடுக்குறோம், குவாலிட்டி இது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நேராக போனதுன்னு வச்சிங்களேன். 21 ஹோட்டலுக்கு மொத்தம் கொடுத்தேன். பல பேர் நல்லா இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதில் வாங்கணும்னு வச்சுங்க. ஏன்னா அந்த டெக்னிக்கல் வந்து அதில் நமக்கு அவ்வளோ எனக்கு சொல்லிக் கொடுக்கல. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது, அதில் ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு சூட்சுமம் இருக்கும் இல்லையா, அந்த வந்து அதனுடைய குவாலிட்டி சம்மந்தப்பட்ட அது வந்து எனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கல. பன்னீர்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாங்களும் நினச்சிட்டு, நிறையா பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருந்துக்கிறாங்க. அதனுடைய ஃபேட்டு வந்து கொழுப்பு வந்து 8% தான். அதில் உள்ள சத்து பொருள் எடுத்து பால்கோவா போன்று செய்து விடுவார்கள். முதலில் ஃபஸ்ட் கொண்டு கொடுத்ததுன்னு வச்சிங்களா. முதலில் கொடுத்த பன்னீர் சத்தில்லாத சக்கை போல தான். அதுவும் சிலர் வாங்கினாங்க. எப்படின்னா, அதை கூட சிலர் வாங்கினாங்க. எப்படின்னா, ஒரு ஹோட்டல்காரர் சொல்கிறாரு, இங்கே குடிப்பவர்கள் தான் வருகிறார்கள், உப்பு காரம் சேர்த்து போட்டால் ஓடிடும், ஆனால் எனக்கு விலை வந்து குறைவாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்றாரு. சிலர் எதுவுமே சொல்லலை. பன்னீர் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நினச்சிக்கிட்டாங்க. பன்னீர்னால் வந்து எல்லோரும் அதே மாதிரி தான் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. பன்னீர்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க.
சில நாட்கள், அதாவது ஒரு மாதத்தில் படிப்படியாக வாங்குவதை குறைத்து கொண்டார்கள். என்கிட்ட வாங்குறத குறைச்சிக்கிட்டாங்க. விலை மட்டும் குறைவு என்பதோடு இல்லாமல் மேலும் செய்த சலுகைகள், விலை மட்டும் தான் கம்மியாக கொடுக்கறது இல்லாமல் மேலும் பண்ண சில சலுகைகள் எப்படி பண்ணியும் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. டோர் டெலிவரி பண்ணேன். யாருக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, எல்லோரும் பெரும்பாலும் கடையில் வச்சுருப்பாங்க. தேவையானவங்க ஹோட்டல்காரங்க போய் கடையில் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் வந்து டோர் டெலிவரி ஃபோன் செய்தால் உடனே டெலிவரி. ஃபோன் பண்ணால் கூட உடனே போய் சரியான ஒரு வேளை தீர்ந்து போச்சுன்னா போய் டெலிவரி பண்ணுறது. அதற்குண்டான பணம் அவர்கள் சொல்லும் தினத்திலேயே கேட்டு வாங்குவது. பாருங்கள், போனதம்மா சார் பணம் கொடுத்துருங்கன்னு அப்போ கேட்குறதுல, சார் இதுக்கு அமௌண்ட் எப்போ சார் கொடுக்குறீங்க? நாளைக்கு. ஓகே, நாளைக்கு வந்துடும். நாளான்னைக்கு. ஓகே. புதன்வாரம். ஓகே. உடனே கண்டிஷன் பண்ணுறதில்ல. அதாவது அது அவர்களுக்கு எவ்வளோ சௌரியம். பணத்தை வந்து கேட்டதும் உடனே வருது, காசும் வந்து உடனே கேட்குறதில்ல. அவங்க காலையில் ஒரு 10 மணிக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கிற நேரத்துக்கு தேவைப்படும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுபாவம். முன்கூட்டி வாங்கி வைக்க மாட்டாங்க, தீர்ந்து போனால் தான் வாங்குவாங்க சிலர். காலைலங்காண்டி பணம் கேட்க முடியாதுல்ல. நானே அப்படி கொடுத்தா கூட சரி, நைட்டு இருக்கும்போது தான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிடுவேன். எல்லாம் அவங்களே சொல்லும்போது எத்தனை நாளுக்கு ஒரு முறை வாங்குவார்கள் என்று லிஸ்ட்டு என்கிட்ட நோட்டு போட்டு வச்சுக்கிறேன். லிஸ்ட்டை பார்த்து கணக்கச்சிதமாக நேராக சென்று விடுவேன். சிலர் வந்து தினமும் வாங்குறவங்கிறாங்க, சிலர் 1 விட்டு ஒரு நாளைக்கு வாங்குறவங்கிறாங்க, டெய்லி 2 கேஜி வாங்குறவங்கிறாங்க, 2 நாளைக்கு ஒரு டைம் 2 கேஜி வாங்குறவங்க இருக்கிறாங்க, 3 நாளைக்கு ஒரு டைம் 1 கேஜி, 5 நாளைக்கு, 10 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு 3 தான் வாங்குவார். கரெக்டாக 10 நாளைக்கு ஒன்று தான் தேவைப்படும். அவங்களாம் நான்வெஜ் ஓட்டுறவங்க. இது வந்து ஒரு பேருக்கு. சிலர் வந்து வெஜ்ஜு சாப்பிடுவாங்க இல்லையா, சிலர் ஃபேமிலியில் வரவங்க பிள்ளைங்களாம் வந்து எனக்கு நான்வெஜ் வேணாம், எனக்கு பன்னீர் தான் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்காக வந்து அது வச்சுருப்பாங்க ஸ்டாக்னு வச்சுக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களாம் மாதத்துக்கு 1 வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் வந்து நான் லிஸ்ட்டில் பார்ப்பேன். ஒரு மாதம் பார்த்தா தெரிஞ்சிடுது இல்லையா, யார் எப்போ தோணும். கரெக்டாக அந்த டைமிங்க்கு போயிட்டு இல்லைப்போ வேணாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதில்ல. கரெக்டாக தீர்ந்து போகிற சமயம் பார்த்து ஒரு நாள் முன்ன பண்ண போயிடுன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து பணிவாகவும் நடந்து கொள்வேன். எல்லா ஓனர்களையும் அல்லது மேனேஜர் அல்லது ஸ்டாஃபை என்னை விட பல மடங்கு வயது குறைவாக இருந்தால் கூட சார்னு தான் கூப்பிட்றது. ஏன்னா கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக. அவங்கக்கிட்ட வந்து அவங்க வந்து நம்ம எப்படி வேணாலும் ஆனாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை வந்து கொடுத்து தான் பேசுகிறாங்க. ஐயோ பையாங்க பார்ப்பாங்க கொடு அப்படின்னு விரட்டுறதில்ல. பெரும்பாலும் அண்ணன்றாங்க, இல்லைனா அவங்களும் நிறையா பேர் சார்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்களுக்கும் நமக்கு பற்றி ஒரு மரியாதை கொடுத்தா பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். இல்லைனாலும் அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு ப்ராடக்ட் விற்கணும், நமக்கு அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை ஃபஸ்ட்டு நம்ம என்னன்ற அந்த ஐயா சார்ன்ற மரியாதையோடு தான் யார்கிட்ட இருந்தாலும் பேசணும்னு வச்சுக்கலாம். இவ்வளவு செய்தும் ஆர்டர் குறைந்து விட்டது. இவ்வளோ பண்ணியும் பணம் குறைச்சி, பணம் கேட்குற டைமில் வாங்கி டெலிவரி பண்ணி, இப்போ டைமிங்க்கு போய் நின்று அப்பயும் ஆர்டர் குறைஞ்சிடுச்சு. காரணம் டேஸ்ட் இல்லை என்று. ஃபேட்டு குறைவானால் சுவை குறைந்துவிடும். மெயின் ஹோட்டல் ஒன்று கட்டாயிடுச்சு. மெயினாக ஒன்று சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 2 மாதத்துக்கு ஒரு 50 பக்கம் வாங்கிட்டு இருப்பாங்க. மெயின் ஹோட்டல் புது ஹோட்டல் அவங்களது கட்டாயிடுச்சு. எனக்கு அப்செட். என்னடா அது மெயின் இடமா ஒன்று இதாகிடுச்சுட்டு அந்த ஹோட்டல் திறக்கும் போதே போயிட்டேன். அப்போ தான் கொடுத்துட்ருந்தேன். என் நண்பர்கிட்ட சொன்னேன், 24 மணி நேரத்தில் வேறு ஒரு டெய்ரி கேரட்டை சப்ளை செய்ய வைத்தார். வேறு ஒருத்தர்கிட்ட பேசி உடனே வேணும்னு சொன்ன உடனே வேறு ஒருத்தர்கிட்ட பேசி எனக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். அடுத்த நாளேன்னு வச்சிங்களா, அதனுடைய எம்ஆர்பி விலை 450, எனக்கு சப்ளை செய்யும் விலை 300. அதில் 450 போட்டுக்குது, என்ன 300 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களுக்குள் பிஸ்னஸ், அந்த ஃப்ரெண்டுங்களுக்கும் அந்த வாங்கி கொடுக்குற டைரிக்கும் பிஸ்னஸ் இருப்பதால் எனக்கு 250க்கு கொடுத்தாங்க. கொடுக்க வைத்தார். 300க்கு விற்க சொன்னார். 50 ரூபா உனக்கு ப்ராஃபிட் வரும், நீ 300க்கு வி அப்படின்னு சொன்னார். அதாவது மற்ற இடத்துலலாம் வந்து லூஸாக வாங்கினா 450 500க்கு மேலே தான் இருக்கும். ஹோல்சேல் சப்ளையருங்க கூட 350 கம்மி இங்கே யாரும் கொடுக்குறது கிடையாது. ஆனால் நான் வந்து 250 எல்லாம் சரண்டர். என்னடா அது இவ்வளோ கம்மியாக கொடுக்குறானே, இவ்வளோக்குள்ளே கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து 250க்கு மீண்டும் கொடுத்தேன். அவங்க வேணும்னு சொன்ன உடனே அதே 250 கொடுத்தேன், பார்க்கலாம் அப்படின்ட்டு. நமக்கு வந்து இது ஒரு லாபமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ரொட்டேஷன் ஆகுது, நடக்கட்டும் பார்க்கலாமா அப்படின்ட்டு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. இது புது பிராண்டு, குவாலிட்டி நிறைய இருக்கும் என்று மீண்டும் இலவசமாக ஒன்று கொடுத்தேன். அப்புறமா ஒன்று இலவசமாக கொடுத்தேன், எல்லாத்துக்கும் ஒன்று. அந்த வேண்டான்னு சொன்னவங்களுக்கு மட்டும் மீண்டும் ஒன்று அந்த புது பிராண்டு வந்து குவாலிட்டியோடு எடுத்து கொடுத்தேன். ஃபேட் எவ்வளோ தெரியுமா, 22 கிராம். பழசு வந்து 8 கிராம் தான், 8. ஆனால் இது வந்து 22.
கிட்டத்தட்ட 3 மடங்கு. அப்போ எப்படி இருக்கும், அதாவது அந்த பால்லேருந்து அந்த முக்கியமான அந்த பொருளை வந்து பதப்படுத்தி அதை எடுத்து இப்போ இது பண்ணிடுறாங்க, பால்கோவா மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து குறையுது. எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு குறைஞ்சிடும். கம்மியாக எடுத்துட்டாங்கன்னா பன்னீர் வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன். இது மாதிரி கம்மியாக எடுத்துகிட்டு 22 கிராம் இதில் வச்சுக்கிறாங்க. பழசு 8க்கும் 22க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அது இல்லாமல் இதனுடைய கவரு, அதனுடைய அட்ராக்ஷனை அப்படி பார்த்து இழுக்கிற மாதிரி, அப்படியே மேக்கப் போட்டுக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன். அது வந்து அப்படியே ப்ளைன் கலர் மாதிரி இருக்கும். இது வந்து அந்த ரெட் கலர் மிக்ஸ் ஆகி, இந்த சினிமா பாட்டுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெறும் ரெட்டாகவே தான் இருக்கும். எந்த கீட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெட் ட்ரெஸ் தான் போடுவாங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்து அது கலன்னு தெரியும். அது மாதிரி இதனுடைய கவர் கூட நல்லா நல்லாயிருக்கும். ஆனாலும் குவாலிட்டி தான் மெயின். இருந்தாலும் ஒரு புது பிராண்டுன்னு ஒன்று அது ஒரு பார்த்ததுமே அப்படி ஒரு ஆசை வாங்கலாம் அப்படின்ற மாதிரின்னு வச்சுங்களேன். மெயின் ஹோட்டல்காரருக்கு கொடுத்தேன், சார் இது வேறு பிராண்டு, குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஆனால் 300 ரூபா தான், ஆனால் 250க்கு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வாங்க சார்னு ஃப்ரீயாக ஒன்று கொடுத்தேன். வாங்கி பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டார். நல்லா அருமையான ஹோட்டல் ஓனர் அவர். மேலும் சிலர் வேண்டாம் என்றவர்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலே வேணான்னு சொன்னவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மாதம் லாபமே இல்லை. 3 மாதம் வந்து இதே 250க்கே கொடுத்தேன். பெட்ரோல் செலவு 1000 ஆயிடுச்சு, 10,000 ரூபா ஆச்சு. 1000 ரூபா ஆச்சு 3 மாதத்தில். சுற்றி இந்த வண்டியா 20 கிலோமீட்டர் தான் வரும், 20-25 கிலோமீட்டர் தான் வரும். நைட் சர்வீஸ் மாத்திரம். பகலில் எங்கே வேணாலும் போகலாம், சுற்றிக்கலாம். நைட்டில் மட்டும் 8 to 10 மணிக்கு சப்ளை டைம்னு வச்சிங்களா. அதுவும் அந்த 8 to 10 தான் நல்லா டிஃபன் சாப்பிட்ற டைம். பணமும் கல்லாவில் இருக்கிற டைம். கடன் சொல்ல மாட்டாங்கல்ல. நீ காலைலங்காட்டியும் போனீங்கன்னா நாளைக்கு வா, இப்போ தான் வியாபாரம் ஆரம்பிச்சிக்குது அப்படிம்பாங்க. நீ பணம் இருக்கிற டைமுக்கு போனால் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கூட்டம் இருக்கிறதே பார்த்துட்டு தான் போகிறதுன்னு வச்சிங்களேன். கூட்டம் இல்லைன்னா விட்டு அப்புறமா போவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு. 3 மாதம் பிறகு 300 என்றேன். 3 மாதம் கழிச்சு, சார் இது கம்பெனியில் விலை ஏற்றிட்டாங்க, 3 மாதம் கொடுத்துறேன், இது வந்து 300 ரூபா சார் அடுத்த மாதத்துலேருந்துன்னு 1 மாதம் முன்னாடியே சொல்லிட்டேன். விலை ஏற்ற சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னேன். உண்மையிலேயே அதாவது நீ வந்து நஷ்டத்திற்கு விற்க வேணாம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. 300க்கு விற்க சொன்னார்கள். டைரி நண்பர் சொன்னார். எங்கள் பொண்ணு கூட சொன்னிச்சு, அப்பா இதே மாதிரி ஓடுறீங்க, பகலில் இப்போ ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ஓடுறீங்க, லாபமே இல்லாமல் எப்படிப்பா, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வாடகை, வீட்டு வாடகை 5500 ரூபா வருது வீட்டு வாடகை மாதம். எங்கேயாவது கடன் வாங்கியாவது கட்டி தான் ஆகணும். அந்த வாடகை ஆகிற அளவுக்கு நீங்கள் அலைச்சலுக்கு அதுக்காக ஆகட்டும்பா, கொஞ்சம் பார்த்து அங்கிள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து வீங்கப்பா அப்படின்ச்சு. சரி ரைட்டு, சரி பார்க்கலாமே அப்படின்ட்டு 300 ரூபா சொல்லிட்டேன். கரெக்டாக 1ஆம் தேதியிலேருந்து 300 ரூபான்னு ஒன்றா 5 பேர் மாத்திரம் 50 ரூபா அதிகம் என்பதை ஏற்க முடியாமல் விட்டு விட்டார்கள். 50 ரூபா அதிகமாகுதே, 300 ரூபாய்க்கு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் வாங்கலை. அதிக நாள் கடன் கொடுக்காமல், அதிலே இப்போ இன்னொரு பார்ட்டிங்க சிலர் பாருங்கள், அதிக நாள் கடன் கொடுக்காமல் அடிக்கடி கேட்டதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட்டும் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது சார் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க சார், இப்போ பன்னீருக்கு பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சிலர் விட்டு விட்டார்கள். பணம் கேட்டதுனாலே, கேட்காமலே கம்முன்னு இருந்தால் கம்முன்னு இருப்பாங்க, வாரம் 10 நாளுக்குள்ளே கம்முன்னு இருப்பாங்க. கேட்டதுனாலே சிலர் வந்து வாங்குறத விட்டாங்கன்னு வச்சிங்களேன். அவங்களாம் வந்து பேமெண்ட் லேட் பார்ட்டிங்கன்னு வச்சு ஏமாத்திர பார்ட்டிங்கன்னு வச்சிங்களேன். 21 ஹோட்டலில் 10 பேர் தான் வாங்குகிறார்கள். ஆனால் 10 பேரும் பேமெண்ட் கென் மாதிரி வரும். எப்படி இப்போ பாருங்கள், செலக்டிங் ஆகிடுது பாருங்கள். ரேட்டும் கூடுதலாக கிடச்சிக்குது, லாபமும் கிடைக்குது, பேமெண்ட்டும் வருது. நானே சில இடத்துல வந்து வாங்குவாங்க, ஆனால் பேமெண்ட் கொடுக்காத இடத்துல கொடுத்துக்கிட்டே வந்து என்ன பண்ணுறது. ஒருத்தர் 32 நாள் பண்ணிட்டார், அவர் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். 30 நாள் தரவே இல்லை. நான் 5 டைம் போய் பாட்டேன். சரி, இதில் இந்த விலையேற்றின வாட்டி இந்த பேமெண்ட் ஏமாத்துகிற ஆளுங்களாம் கொடுத்து என்ன புரோஜனம் இருக்குது, அவங்களாம் கட் பண்ணோம் அப்படின்ட்டு 5 டைம் போனால் சார் நாளைக்கு வா, நாளான்னைக்கு வா அப்படியே சொல்லிட்டு இருந்தார். ஒரு டைம் மட்டும் 2 கேஜி வாங்கிக்கிட்டு பழசு கொடுத்துட்டாரு. புதுசு கடை வச்சார். 15-20 நாள் பண்ணுறது. 30 நாள் அப்படியே பண்ணார். அப்புறம் ஒரு நாள் விடிகாலம், அதுக்கு பக்கத்து வீதிக்காரர் ஹோட்டல்காரர் விடிகாலம் 5 மணிக்கு என்னை பார்த்தார். பார்த்த உடனே எதிரிலே பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார் இந்தாங்க 500 ரூபா அப்படின்னு எடுத்து கொடுத்தாரு. ரைட்டு வாங்கிக்கிட்டு, சார் 2 கேஜி கொண்டாந்து கொடுங்க அப்படின்னாரு. அப்புறமும் ஃபஸ்ட்டில் இருந்தாவா அப்படின்ட்டு சரி சார் அப்படின்ட்டு அவ்வளோ தான் கொடுக்குறது கொடுத்தேன். அதோடு முடிஞ்சிச்சு. அவர்கிட்ட வந்து கழிச்சிக்கிட்டேன்னு வச்சிங்களா. ஒருத்தர் இந்த ஏமாத்தின பார்ட்டிங்களாம் பாருங்களா. ஒருத்தர்
அப்படியே கடன் வச்சுக்கிட்டே வரது. கடைசியாக என்ன பண்ணார், 7 கேஜி 6 கேஜி வரைக்கும் கடன் வச்சுக்கிட்டே வரது, ஒரு 250 ரூபா கொடுக்குறது. அப்புறமே ஒரு நாள் வந்து 7 கேஜி கணக்கு சொன்னவன்ட்டு, இல்லை 7 கேஜியில் 6 கேஜி தானாரு. கணக்கு என்கிட்ட கரெக்டாக இருக்குதுண்ணா, 7 கேஜி தானே, இல்லை 6 கேஜி தானாரு. அடுத்த நாள் நோட் எடுத்துகிட்டு போயிட்டான். நோட் எடுத்துகிட்டு போய் காமிச்சா, பாருங்கள் நாங்கள் உங்களது மட்டும் இல்லை எல்லாத்துக்கு கணக்குமே இருக்குது. எந்த தேதியில் கொடுக்குறோம், எந்த ஹோட்டல் பேர், எத்தனை கேஜி வாங்குகிறாங்க, அமௌண்ட்டு என்றைக்கு கொடுக்குறாங்கிறதுக்குள்ளே அந்த அமௌண்ட் ரிசீவ் டேட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். பாருங்கண்ணா கேஜி இத்தனை வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒண்டி தான் பெண்டிங் அப்படின்னு சொன்னேன். சரி 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 அப்படின்ட்டு ஏமாற்ற பார்த்தாரு. அவர் தெரியாமலாம் ஒன்றும் ஏமாற்ற பார்த்தாரு. நீ பணம் லேட்டாக கொடுக்குறது இல்லாமல் அசலுக்கே அப்போ வைக்க பார்த்தேன். ரைட்டு விட்டுட்டேன். அடுத்தது அந்த மாதிரிலாம் ஏமாற்ற ஆரம்பித்தாங்கன்னு வச்சிங்களா. இதில் இன்னொரு சின்ன பண சிக்கல் என்னவென்னா, பணம் கட்டித்தான் பன்னீரை வாங்க முடியும், கடன் இல்லை. நான் வந்து வாங்கிறது வந்து பன்னீர் வந்து அந்த அவங்களுக்கு அந்த இன்னொருத்தர் புது ஆள்கிட்ட வாங்கிறது வந்து பணம் கட்டி தான் எடுக்கணும். ஃபுல் பேமெண்ட் எத்தனை கேஜி வேணுமோ அதுக்கு உண்டான அமௌண்ட்டு 250 ரூபா மேலே கட்டி தான் எடுக்கணும். கடன் இல்லை. வசூல் ஆகலைன்னா கடன் வாங்கி கட்டணும். நமக்கு வந்து கலெக்ஷன் கடன் விட்டோம்னா கலெக்ஷன் ஆகலைன்னா கடன் வாங்கியாவது பேமெண்ட் கட்டி ஆகணும். இப்படி கடன் வாங்கி 50,000 ஆகிவிட்டு என்னை அறிமுகப்படுத்தி வச்சு என்னுடைய நண்பர் 5,000 10,000 5,000 10,000 பிட்டு பிட்டாக கொடுத்து, இப்படி பிட்டு பிட்டாக கொடுத்து 50,000 ஆகிடுச்சின்னு வச்சிங்களா. இப்போ ஒரு நாளைக்கு 250 லாபம் கிடைக்கிது. ஒரு நாளைக்கு மாதம் 7,500 கிடைக்கிது. 5,500 ரூபா வாடகை போயிடுது, வீட்டு வாடகை. மேலே வந்து ஒரு 2,000 ரூபா கிடைக்கிது செலவுக்கு, பாக்கெட் செலவுக்கு மாதிரி, பாக்கெட் மணி. இதில் பெட்ரோல் செலவை குறைக்க மகனுக்கு சைக்கிளில் சென்று சப்ளை செய்ய வச்சேன். எல்லாமே அப்படியே சைக்கிளில் போகிற தூரம் தான் வச்சுக்கிது. 1-2 தான் கொஞ்சம் தூரமாக இருக்கும் மொழியாக. சைக்கிளில் போகிற தூரம் 6வது படிக்கிறான். சைக்கிளில் போகிற அளவுக்கு தைரியமாக பைக்கை ஓட்ட அளவுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறேன். என்னை உட்கார வச்சும் ஓட்டுவான், அந்த அளவுக்கு தயார் பண்ணி விட்டுக்கிறேன். இருந்தாலும் சைக்கிளில் போனால் செலவு கம்மி, அவனுக்கு ஈஸியாக போயிடுவான்ட்டு சைக்கிளில் போகிறதுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறேன். சைக்கிளில் போகிறதுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிறேன். மகனிடம் நீ சப்ளை செய்யும் இடத்தில் 50 ரூபாய் மொத்தம் கிடைக்குதுன்னு வச்சிங்களா. ஒரு கேஜிக்கு 25 ரூபா உனக்கு, 25 ரூபா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு குஷி, இன்ட்ரெஸ்ட் ஓடனே அப்படின்னு சொல்லி அவன் வந்து குஷியாக சொல்கிறான். அதிலே அந்த 25 ரூபாயில் வந்து கோபி மஞ்சூரி, ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது, இந்த வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் வாங்கிறது, இதெல்லாம் அடங்கி விடுகிறது. அவன் சப்ளை, என் பையன் சப்ளை பண்ணலைனாலும் இந்த பொருள் அவனுக்கு வாங்கி கொடுத்தே தான் ஆகணும். இதில் வந்து தவிர்க்க முடியாது இல்லைங்களா. அதனால் வந்து ஒரு லிங்க்கு, ஒரு குஷி ஆகிறதுக்கு கூட எனக்கு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு உரிமையாக கேட்க ஆரம்பிப்பான்னு வச்சோம். சரி ரைட்டு எடுத்துகிட்டு எப்படி இருந்தாலும் செலவு பண்ணி தானே ஆகணும். இதில் இருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த அனுபவம் வந்து உங்களுக்கும் உபயோகமாகட்டும் தான். அதாவது நிர்மா பவுடர் ஓனர் வந்து சொன்ன மாதிரி, எங்கெல்லாம் செலவை குறைக்க முடியுமோ அங்கெல்லாம் குறைங்க, முடிஞ்ச வரைக்கும். இப்போ நம்ம பண்ணுற இந்த தொழில் வச்சுங்களேன், பைக்கில் போகிறத குறைச்சி பையனை சைக்கிளில் போக வச்சு பெட்ரோல் செலவை குறைச்சாச்சா. இந்த பையனுக்கு 27, இந்த பைக்கு வந்து 27 வருஷமாச்சு சுசுக்கி. அதாவது 25 கிலோமீட்டர் தான் வரும் 1 லிட்டருக்கு பெட்ரோல். மைலேஜ் கம்மி, ஆனால் சேஃப்டி, ரோடு கிரீப்னு வச்சிங்களா. என் மகன் இதற்கு குடிகாரன் என்று பெயர் வைத்திருக்கிறான். இப்போ பொழுதுனையும் குடிச்சிட்டே இருக்கிறானுங்க பார்த்து. அது மாதிரி இந்த பைக் நிறையா பெட்ரோல் குடிக்குதுன்ட்டு குடிகாரன். இப்போ குடிகாரமான யார் பார்ப்போன்னா இத்தான்றான். வண்டிக்கு வந்து குடிகாரன்னு பட்டப்பேர் வச்சுக்கிறான்னு வச்சிங்களா. நானும் பட்டப்பேர் வைப்பேன், அவன் வந்து வண்டிக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுக்கிறான்னு வச்சிங்களா. 6வதே படிக்கும் மகனுக்கு பிஸ்னஸ் கற்றுக் கொடுத்த மாதிரியும் ஆச்சா. அதாவது ஒரு ரெகுலரான ஒரு இன்கம் வர மாதிரி ஒரு பிஸ்னஸ்னு வச்சிங்களா. அது ஃபோன் பண்ணி ஆர்டர் தந்தால் மாத்திரம் சில ஹோட்டலுக்கு சென்று கொடுப்பது, சும்மாவே சுற்றி பெட்ரோல் செலவு மிச்சம் பண்ணணும். ஆரம்பத்தில் வந்து இதை பற்றி முழுசும் தெரியாமல் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. நைட் ஆனால் எல்லா ஹோட்டலும் போயிட்டு கேட்குறத நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த வேலை இல்லைன்னு வச்சிங்களா. பெட்ரோல் செலவு மிச்சம். நமக்கு தான் வாங்குறாங்கன்ட்டு முடிவாக இருக்கும்போது வந்து நம்மக்கிட்ட தான் வாங்குவான்னு வச்சிங்களா. நான் சப்ளை செய்யும் 10 இடத்திற்கு மகனே சைக்கிளில் சென்று கொடுத்து விட்டு வருவான். இப்போ அந்தளவுக்கு ரெடி பண்ணி விட்டுக்கிறேன்னு வச்சிங்களா. நான் ஒரு நாள் சேலம் சென்றிருந்தேன், ஒரு நாள் பெங்களூர் சென்றிருந்தேன். மகனே பார்த்துக்கிட்டான், அவனே போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டான்னு வச்சிங்களா. எதுக்குமே ஒரே ஆளை நம்பி இருக்கக்கூடாது. அதாவது
என்னையே நம்பி நான் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகன்னு வச்சிங்களேன். ஏன்னா எங்கேயும் போக முடியாது, இதே நம்பிட்டு இங்கே இருக்கணும்னு வச்சுக்கோ. ஒரு சின்ன அதுக்காக தான் ரெடி பண்ணி விட்டேன்னு வச்சுங்களேன். பணப்பஞ்சம், அதாவது 100க்கும் 200க்கும் பிச்சை எடுக்க தேவையில்லை. அடுத்த வேண்டும் 500 கேட்கவே கூச்சமாக இருக்கும். நம்மேல் இருக்கும் மதிப்பெல்லாம் குறைத்து மதிப்பிடுவார்கள். என்னடா இவ்வளோ வயசாகியும் இவ்வளோ இதாகியும் இப்படி இன்னும் ஒரு 1000 500க்கு இது மாதிரி கேட்டுக்கிறானே அப்படின்ற மாதிரி இது இமேஜ் போகாதுன்னு வச்சிங்களேன். தினமும் 1000ஆவது கலெக்ஷன் ஆகும். அசலில் இருந்து எடுத்து கூட செலவு பண்ணிக்கலாம், அப்புறமேல ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்றுக்குன்னு வச்சிங்களேன். பிறகு கலெக்ஷன் ஆக்கி கட்டி கொள்ளலாம். ஊரில் ஒரு முக்கிய இறப்பு இதில் எடுத்துக்கொண்டு போயிட்டு வந்துடணும்னு வச்சுங்களா. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காய்கறி இல்லை அப்படின்ற பிரச்சனை இல்லை. நானும் ரீசார்ஜ் செய்து கொள்கிறேன். தெரிஞ்ச பஞ்சத்தில் இருக்கிற நண்பர்களுக்கும் ரீசார்ஜ் பண்ணி விட்றேன். ஒரே பிஸ்னஸை நம்பி இருக்காமல் வேறு துறையில் இதுபோல் சின்னதாக இருந்தாலும் ஆல்டர்னேட்டிற்கு அவசியம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கிறேன் இது மாதிரி இப்போ ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் அது செட் ஆகிருக்குன்னு வச்சிங்களேன். முன்பெல்லாம் ஏடிஎம்மில் 100 200 எடுக்க செல்வேன். இப்போல்லாம் போடுறதுக்கு தான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கையில் ரொட்டேஷன் காசு வந்துகிட்டே இருக்குது இல்லையா. வீட்டில் எப்போவுமே கலெக்ஷன் பணம் குறைஞ்சபட்சம் 1000லேருந்து 5000 7000 வரைக்கும் இருக்கும். அது திருப்பி கட்டணும் தான், அது அடுத்தவர்களோடு தான் பணம் கட்டி எடுக்கணும். இருந்தாலும் வீட்டில் லட்சுமி நிற்கிது இல்லைங்களா, எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களா. சிலர் வீட்டில் பணமே நிற்க மாட்டேங்குது புலம்புவாங்க. அதெல்லாம் அந்த குட்டி பிஸ்னஸ் தீர்த்து வச்சிருச்சுன்னு வச்சிங்களா. ஒரு மெத்தட் இதில் ஒன்று தெரிஞ்சுட்டு கற்றுறது பெல்டர் சிஸ்டம். இன்னும் வேறு ஒருத்தட்டு கற்றுறது ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்காங்க. அதாவது எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டு ஜென்யூன் பார்ட்டிக்கு மாத்திரம் கொடுத்துட்டு மீதி இந்த ஏமாத்துகிற ஆளுங்களுக்கெல்லாம் கட்டிங் போடுறதுன்னு வச்சுங்களேன், கட்டிங் பண்ணி விடுறதுன்னு வச்சுங்களா. ஏமாத்துகிற ஆளுங்க கட் பண்ணிடுறது. பணம் கொடுக்கல் வாங்கலில் தான் ஒருத்தனுடைய புத்தியை ஈஸியாக கண்டு கொள்ளலாம். அதாவது அவனுடைய போக்கு என்ன அப்படிங்கிறது பணத்தை தான் தெரியும்னு வச்சுங்களா. அதாவது நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கிறது ₹1 கூட ஏமாற்ற முடியாதுன்னு வச்சுக்கலாம். கணக்கு க்ளீனாக இருக்குன்னு வச்சு. இன்னொரு ஹோட்டல் கார்டு கொடுத்து நல்ல அருமையான ஹோட்டல் கார்டு ஜென்யூன் பார்ட்டி. அவர் வெளியூர் போயிட்டார், 2-3 நாள் வரல. நான் கொடுத்துட்டு என்கிட்ட கணக்கு இருக்குது சார். அந்த இடையில வேறு யாரோ ஒருத்தர் சாம்பிள் கொடுக்க வந்துக்கிறாங்க, 1 டைம் 2 வாங்கியிருக்கிறாங்க. அதனால் அவர் என்ன தான் சரி புது ஆளுகிட்ட தான் வாங்கியிருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு அவர் நினச்சிக்கிட்டாரு. நான் கணக்கு சொன்னேன், இல்லை சார் நான் வேறு ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்கிறோம் 2 நாள் அப்படின்னாரு. உடனே நோட் எடுத்துகிட்டு வந்து காமிச்சோன்னே எல்லாருக்கிட்டையும் வாங்கினது வேறவங்களுக்குள்ளே கொடுத்தது டேட்டு பணம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அவர் இது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாஃபுக்கு கூப்பிட்டு கேட்டார். உடனே ஏன் நோட் பண்ணி வைக்கல நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதாவது அப்போ ஒரு நோட் போட ஆரம்பிச்சிட்டார். நம்மக்கிட்ட கணக்கு இருந்துச்சுன்னா மிஸ்டேக் வராதுன்னு வச்சிங்களா. அவரும் அதில் ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. தனியாக நோட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்கும் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டாரு. மிஸ்டேக் வரதில்லை, நம்மளதும் அவங்களதும் சேம் கரெக்டாக இருக்குன்னு வச்சிங்களா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது மாதிரி கணக்கு இருக்கிறது நல்லதுன்னு வச்சிங்களா. நாளைக்கு வா நாளான்னைக்கு வா இப்படி திருப்பிக்கிட்டே இருந்தார் ஒருத்தர். அவர் கொஞ்ச நாள் கழித்து கரெக்டாக பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு கட் பண்ணி விட்டான். இது மாதிரி ஏமாத்துகிற ஆளுங்களை நிறையா பேர்னு வச்சிங்களா. ஒருத்தர் ஒரு 10 நிமிஷத்தில் கொடுக்குறான் அப்படின்னாரு, வான்னு சொல்லிவிட்டு போய் 10 நிமிஷத்தில் தரனாரு. சரி நான் உட்காந்து ஹோட்டல்லே சரி 10 நிமிஷம் ஆகட்டும்னா நான் கொடுத்து வாட்டி போகிறேன்னா 10 நிமிஷம் கழித்து கொடுத்து வாட்டி தான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதோட சரி கட் பண்ணி விட்டேன். அவங்க பாருங்கள் கடைசி என்னாச்சுன்ட்டு. கடைசியில் பணம் கட்டி தான் வாங்கணும். அதான் அவங்க வேறு ஆளுக்கிட்டலாம் பாக்கி வைக்கலை, கடையில் கொடுத்து தான் வாங்கி ஆகணும். அதனால் வாங்கி பார்த்தாங்க 5 நாள். கடைசியாக குறைவான குவாலிட்டியே என்னமோ தெரியல, கஸ்டமர் மீண்டும் வரணும் இல்லையா, ₹50 ஆசைப்பட்டு அசலுக்கு ஆப்பு வந்துடும். அதாவது கம்மி விலைக்கு வாங்கி குவாலிட்டி இல்லைனா இப்போ நான் எப்படி ஆரம்பத்தில் கொடுத்தேன் குவாலிட்டி இல்லாத அது மாதிரி வாங்கினா கஸ்டமர் வரமாட்டாங்க இல்லையா, நல்லா இல்லை அப்படின்ட்டுருவாங்க இல்லையா. அதனால் கஸ்டமர் வரலாம் ஹோட்டல் எப்படி நடத்த முடியும். இப்படி ஒரு நாள் காசு கொடுக்கிறேன் கொடுத்து அனுப்பு என்றார். அப்புறம் ஒரு நாள் அந்த ஒருத்தர் ஒரு நாள் காசு கொடுக்குறேன் கொடுத்து அனுப்பு அப்படின்னாரு. சரின்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். போய் பார்த்தா ஹோட்டலில் ஆளை காணோம். அவர் நீ அவர்கிட்ட வாங்கிக்க அப்படின்ட்டாங்களாம். உடனே என் பையன் சொன்னான், சரி நீ போய் இப்போ பண்ணிட்டு வாபஸ் வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து ஒரு 10 நாள் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் இப்போ ரிசல்ட் என்னன்னா ஓனர் ஃபோன் பண்ணுறதில்ல,
சேலரிக்கு பணி செய்யும் கேஷியர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் வந்து பணம் ஸ்பாட்லேயே கொடுத்துறோம், நீங்கள் கொடுங்க அப்படின்றார். ரைட்டு, ஓகே. இப்போது அப்போவே பணம் வந்துடுது. ஏமாத்துகிற நிலை இல்லை. இப்போ ஒரு 10 நிமிஷம் அந்த பதிவு பண்ணிட்டு இருக்கும்போதுக்குள்ளே அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண பணம் பையன்கிட்ட கொடுத்து அனுப்பணும்னு சொன்னேன். ஓகே, கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி அதாவது பணம் ஏமாத்துறவங்க நிலைமை என்னாச்சு பார்த்தீங்களா? ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாலும் அவங்க சுபாவத்தை மாற்ற முடியாது. கடைசியில் தொழிலுக்கு வேட்டு வருதுன்ட்டு இப்போ வேறவங்களை விட்டு வாங்குறாங்கன்னு வச்சுங்களா. இப்போது ரிசல்ட்டு, சிலர் ஃபோன் பண்ணால் 5 நிமிடத்தில் சேர்த்து விட்டுறேன் என்று அதற்காகவே வாங்குகிறார்கள். சிலர் பணம் 2-3 நாள் விட்டு பிடிக்கிறார்கள் என்று அதுக்காகவும் சிலர் வாங்குகிறாங்க. சிலர் குவாலிட்டி சூப்பர், கஸ்டமர் மெயின் அப்படின்னு சிலர் வாங்குகிறாங்க. மொத்தத்தில் டென்ஷன் இல்லாமல் கூலாக நடக்குது. புளிப்பு சுமல் வந்தால் வாபஸ் வாங்கிக்கிறேன். அது அவங்க மேலே தான் ஃபால்ட் வருது. அது வந்து பெரும்பாலும் ஃப்ரிட்ஜி ப்ராப்ளம், ஹோட்டலில் மாற்றி வைக்கிறது, இந்த ஜாஸ்தி கூலிங் கம்மி கூலிங் மாற்றி வைக்கிறதுனால சில 1-2 இதாகிட்டு அதுக்குள்ளே நான் காசு வாங்காமல் வாபஸ் வாங்கிக்கிறேன். இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வதால் அவர்களுக்கு மேலும் ஈஸியாக போயிடுது இல்லைங்களா. எப்போ தேவைப்படும் என்பது லிஸ்ட்டில் பார்த்து கனசத்தியமாக போய் நிற்பேன். ஆர்டர் போடாமலே எனக்கே தெரியும், முன்கூட்டியே தந்து விடுகிறேன். இந்த KFC ஓனர் மாதிரி KFC ஓனர் ஞாபகம் அடிக்கடி வந்துடும் எனக்கு. 1050 ஹோட்டலுக்கு தன் ஃபார்முலாவை எடுத்துக்கொண்டு ஆர்டர் கேட்டாராம். யாருமே தரலையாம். ஒரே ஒருத்தர் மட்டும் தந்தாராம். இன்று உலகளவில் பிரபலமாயிட்டார். உலகளவில் சொந்த பிராஞ்சி இருக்குது அவருக்கு. அதுவும் எல்லா பிஸ்னஸும் செய்து பார்த்துட்டு 60 வயசில் தான் தன்னுடைய தாயினுடைய அந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு போய் தான் இந்த ட்ரை பண்ணார். சக்ஸஸ் ஆகிட்டார். அந்த மாதிரி இப்போ இந்த ஹோட்டலில் போய்ட்டு கேட்கலாமா வேணாமா அப்படின்னா அவங்க வாங்க மாட்டாங்கப்பா, வேணாமாங்க அப்படின்னு நினைக்கிறதில்ல. வாங்குவாங்க. கேட்கணுன்னு போய் கேட்டுறது. வேணான்னா கூட பரவாயில்ல. நைட்டு 10 மணிக்கு ஷட்டர் மூட்டாங்க. சரி இப்போது இன்றைக்கி போகலாமா வேணாமான்னு நினச்சி சரி போனால் 2 கேஜி கொடுன்ட்டாங்க. அது மாதிரி போய் கேட்கணும். அப்போ தான் வந்து இதை அவமானம் ஒன்றும் இல்லையா, வேணான்னா வந்துடலாம். அதை பற்றி ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையா. இதில் 60 வயதில் சக்ஸஸ் ஆனார் அந்த KFC ஓனர். சலிக்காமல் ஏறி இறங்கிக்கிறான் இந்த இதுக்காக. அதனால் ஒவ்வொரு ஹோட்டல் முன்பு போகும்போதும் அவர் ஞாபகம் வரும்னு வச்சிங்களேன். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும். அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு பெருசாக ரொம்ப பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணது கிரானைட்டு குறைய பெரிய இதுதான். ஆனால் ரிசல்ட்டு ஒன்றும் இல்லையே, கைக்கு பணம் ரொட்டேஷன் இல்லையே. அதனால் பொதுவாக நான் வந்து இதை பார்க்கும் தமிழ் நண்பர்களுக்கு ஒரு இது என்னென்னா, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஒரே பிஸ்னஸ் நம்பி இருக்காதிங்க. அது எப்போ வேணாலும் கம்த்தோடும் நின்றும் ஏதோ ஒரு காரணத்தில் அரசியல் மாற்றம், பொருளாதாரம் இதெல்லாம் ஆர்டர் கிடைக்காம எவ்வளோ பெரிய தயாரிப்பு பண்ணாலும் ஆர்டர் இல்லைன்னா என்ன பண்ண முடியும். இப்போ வெளிநாட்டிலாம் சண்டை நடந்துச்சுன்னா ஆர்டர் கிடைக்காது. அது மாதிரிலாம் கூட நடக்கும். பல பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தை நின்று போச்சுன்னா அத்தியாவசிய தேவைகளுக்கு பணம் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து துறை சாராத வேறு இது மாதிரி வேறு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 30,000 அவங்கவுங்க ஒரு பெரிய செலவு பண்ணுறாங்களோ ஒரு 50,000 தேவைப்படும் மாதத்துக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஒரு பிஸ்னஸ் அது மாதிரி. இல்லை ரொம்ப வசதியாக நிறையா சம்பாதிச்சிட்டாங்களா, ஏதோ காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டிவிட்டு வாடகை வந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் ஏதோ ஒன்று இல்லையா, ஒரு முடியாதவங்க ஒரு சின்ன குட்டி பிஸ்னஸாவது ஒன்று பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி அவமானத்திலிருந்து தவிர்க்கலாம், அத்தியாவசிய செலவுகள்லேருந்து தப்பிக்கலாம். இந்த மாதிரி 200-300 கூட இல்லாமல் தடுமாறிக்கிட்டு ரொம்ப தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாகத்தான் இருக்கும். இது நானே 3-4 மாதத்தில் பண்ணினதை வந்து உங்களுக்காக நான் பதிவிட்டிருக்கிறேன். இது மாதிரி நல்ல இன்னொரு உபயோகமான ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.